ஹலோ நண்பர்களே, ஹிந்தி சீக்கோ என்ற சேனலின் ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோவிற்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று இந்த வீடியோவில் நாம் சாதாரண நிகழ்காலத்தின் புதுப்பிக்கப்பட்ட முழுமையான பாடத்தில் 1ஆம் நபர், 2ஆம் நபர் மற்றும் 3ஆம் நபர் வாக்கியங்களை பார்க்கலாம். அப்போ இங்கே நாம் நிகழ்காலத்தில் 1ஆம் நபர், 2ஆம் நபர் மற்றும் 3ஆம் நபர் வாக்கியங்களை அமைப்பதற்குண்டான விதிகளை பார்க்கலாம். 1ஆம் நபரின் ஒருமை சொல்லான மை, அதாவது நான் என்கிற சொல்லை வைத்து ஒரு நிகழ்கால வாக்கியம் தொடங்கினால் ஹூ என்று தான் முடிய வேண்டும். இதற்கிடையில் ஒரு பெயர் சொல்லும் செய்கை சொல்லும் வேண்டும். இங்குதான் சாதாரண நிகழ்காலத்தில் பாலின வேறுபாடு காட்டப்படுகிறது. மூல வினை சொல்லுடன் ஆண்பாலை குறிக்க தா என்றும் பெண்பாலை குறிக்க தீ என்றும் சேர்க்கப்படுகிறது. 1ஆம் நபரின் பன்மை சொல்லான ஹம், அதாவது நாங்கள் என்ற சொல்லை வைத்து ஒரு நிகழ்கால வாக்கியம் தொடங்கினால் அது ஹே என்று தான் முடிய வேண்டும். இதற்கிடையில் ஒரு பெயர் சொல்லும் செய்கை சொல்லும் வேண்டும். இங்குதான் சாதாரண நிகழ்காலத்தில் பாலின வேறுபாடு காட்டப்படுகிறது. மூல வினை சொல்லுடன் ஆண்பாலை குறிக்க தே என்றும் பெண்பாலை குறிக்க தீ என்றும் சேர்க்க வேண்டும். உதாரணத்திற்கு, நான் பாடம் எழுதுகின்றேன் என்ற வாக்கியத்தில் பாடம் என்பதற்கு பாட் என்றும் எழுது என்பதற்கு லிக் என்றும் சொல்ல வேண்டும். அப்ப இந்த வாக்கியத்தை ஆண்பாலாக இருந்தால் மை பாட் லிக்தா ஹூ என்றும் பெண்பாலாக இருந்தால் மை பாட் லிக்தி ஹூ என்றும் சொல்ல வேண்டும். நாங்கள் வேலை செய்கின்றோம் என்ற வாக்கியத்தில் வேலைக்கு கம் என்றும் செய் என்பதற்கு கர் என்றும் சொல்ல வேண்டும். அப்ப இந்த வாக்கியத்தை ஆண்பாலாக இருந்தால் ஹம் காம் கர்த்தே ஹே என்றும் பெண்பாலாக இருந்தால் ஹம் காம் கர்த்தி ஹே என்றும் சொல்ல வேண்டும். 2ஆம் நபரின் ஒருமை சொல்லான தும், அதாவது நீ என்ற சொல்லை வைத்து ஒரு நிகழ்கால வாக்கியம் தொடங்கினால் அது ஹோ என்றுதான் முடிய வேண்டும். இதற்கிடையில் ஒரு பெயர் சொல்லும் செய்கை சொல்லும் வேண்டும். இங்குதான் சாதாரண நிகழ்காலத்தில் பாலின வேறுபாடு காட்டப்படுகிறது. மூல வினை சொல்லுடன் ஆண்பாலை குறிக்க தே என்றும் பெண்பாலை குறிக்க தீ என்றும் சேர்க்க வேண்டும். 2ஆம் நபரின் பன்மை சொல்லான ஆப், அதாவது நீங்கள் என்ற சொல்லை வைத்து ஒரு நிகழ்கால வாக்கியம் தொடங்கினால் அது ஹே என்று தான் முடிய வேண்டும். இதற்கிடையில் ஒரு பெயர் சொல்லும் செய்கை சொல்லும் வேண்டும். இங்குதான் சாதாரண நிகழ்காலத்தில் பாலின வேறுபாடு காட்டப்படுகிறது. ஆண்பாலை குறிக்க மூல வினை சொல்லுடன் தே என்றும் பெண்பாலை குறிக்க தீ என்றும் சேர்க்க வேண்டும். இப்போ நாம் 1-2 உதாரணத்தை பார்க்கலாம். நீ கிரிக்கெட் விளையாடுகின்றாய் என்ற வாக்கியத்தில் விளையாடுவதற்கு கேல் என்றும் சொல்ல வேண்டும். அப்போ ஆண்பாலாக இருந்தால் தும் கிரிக்கெட் கேல்தே ஹோ என்றும் பெண்பாலாக இருந்தால் தும் கிரிக்கெட் கேல்தி ஹோ என்றும் இந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டும். இப்போ நீங்கள் நன்றாக எழுதுகிறீர்கள் என்ற வாக்கியத்தை பார்க்கலாம். நன்றாக என்பதற்கு பஹுத் அச்சா என்று சொல்ல வேண்டும். எழுதுவதற்கு லிக் என்றும் சொல்ல வேண்டும். அப்போ இந்த வாக்கியத்தை ஆண்பாலாக இருந்தால் ஆப் பஹுத் அச்சா லிக்தே ஹே என்றும் பெண்பாலாக இருந்தால் ஆப் பஹுத் அச்சா லிக்தி ஹே என்றும் சொல்ல வேண்டும். 3ஆம் நபரின் ஒருமை சொல்லான வஹ் மற்றும் யஹ், அதாவது அவன் அவள் அது இவன் இவள் இது என்ற சொற்களை வைத்து ஒரு நிகழ்கால வாக்கியம் தொடங்கினால் அது ஹே என்று முடிய வேண்டும். இதற்கிடையில் ஒரு பெயர் சொல்லும் செய்கை சொல்லும் வேண்டும். இங்குதான் சாதாரண நிகழ்காலத்தில் பாலின வேறுபாடு காணப்படுகிறது. ஆண்பாலாக இருந்தால் மூல வினை சொல்லுடன் தா என்றும் பெண்பாலாக இருந்தால் தீ என்றும் சேர்க்க வேண்டும். 3ஆம் நபரின் பன்மை சொல்லான வே மற்றும் ஏ, அதாவது அவர்கள் மற்றும் இவர்கள் என்ற சொற்களை வைத்து நிகழ்கால வாக்கியம் தொடங்கினால் அது ஹே என்று தான் முடிய வேண்டும். இதற்கிடையில் ஒரு பெயர் சொல்லும் செய்கை சொல்லும் வேண்டும். இங்குதான் சாதாரண நிகழ்காலத்தில் பாலின வேறுபாடு காணப்படுகிறது. மூல வினை சொல்லுடன் ஆண்பாலாக இருந்தால் தே என்றும் பெண்பாலாக இருந்தால் தீ என்றும் சேர்க்க வேண்டும். இப்போ நாம் 2-3 உதாரணத்தை பார்க்கலாம். அவன் ஒரு மாம்பழம் சாப்பிடுகின்றான் என்பதற்கு வ ஏக் ஆம் காத்தா ஹே என்று சொல்ல வேண்டும். அதே போல அவள் ஒரு மாம்பழம் சாப்பிடுகின்றாள் என்பதற்கு வஹ் ஏக் ஆம் காத்தி ஹே என்றும் சொல்ல வேண்டும். அதே போல இவன் ஒரு மாம்பழம் சாப்பிடுகின்றான் என்பதற்கு யஹ் ஏக் ஆம் காத்தா ஹே என்றும் இவள் ஒரு மாம்பழம் சாப்பிடுகின்றாள் என்பதற்கு யஹ் ஏக் ஆம் காத்தி ஹே என்றும் சொல்ல வேண்டும். அதே போல யஹ் என்பதற்கு இது அல்லது இந்த என்றும் வஹ் என்றால் அது அல்லது அந்த என்றும் கூட பொருள் கூறலாம். அப்ப இந்த சிறுமி பாட்டு பாடுகின்றாள் என்ற வாக்கியத்தில் சிறுமிக்கு லடுக்கி என்றும் பாட்டுக்கு கீத் என்றும் பாடுவதற்கு கா என்றும் சொல்ல வேண்டும். அப்போ இந்த வாக்கியத்தை யஹ் லடுக்கி கீத் காதி ஹே என்று சொல்ல வேண்டும். அதே போல அந்த சிறுவன் துணிகள் துவைக்கின்றான் என்ற வாக்கியத்தில் துணிகளுக்கு கபடே என்றும் துவைப்பதற்கு தோ என்றும் சொல்ல வேண்டும். அப்போ இந்த வாக்கியத்தை வஹ் லடுக்கா கபடே தோதா ஹே என்று சொல்ல வேண்டும். இனி அவர்கள் சந்தைக்கு செல்கிறார்கள் என்ற வாக்கியத்தை பார்க்கலாம். சந்தைக்கு பஜார் என்று சொல்ல வேண்டும். செல் அல்லது போ என்பதற்கு ஜா என்றும் சொல்ல வேண்டும். அப்ப இந்த வாக்கியத்தை வே பஜார் ஜாத்தே ஹே என்று சொல்ல வேண்டும். இனி இந்த பெண்கள் ஒரு சேலையை வாங்குகிறார்கள் என்ற வாக்கியத்தை பார்க்கலாம். சேலைக்கு சாடி என்றும் வாங்குகிறதுக்கு கரீத் என்றும் பெண்களுக்கு அவுரத்தே என்றும் சொல்ல வேண்டும். அப்ப இந்த வாக்கியத்தை ஏ அவுரத்தே சாடி கரீத்தி ஹே என்று சொல்ல வேண்டும்.
இதுவரையில் நாம் ஹிந்தியில் சாதாரண நிகழ்காலத்தில் 1ஆம் நபர் 2ஆம் நபர் மற்றும் 3ஆம் நபர் சொற்களை வைத்து வாக்கியங்களை செய்வதெப்படி என்பதை பார்த்தோம். இது உங்களுக்கெல்லாம் எளிதாக இருந்திருக்கும் என்று நம்புறேங்க. எனது இனிய நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புறேங்க. இந்த வீடியோவில் நாம் சாதாரண நிகழ்காலத்தில் வாக்கியங்கள் செய்வதெப்படி என்பதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்களின் மதிப்புமிக்க கருத்துக்களும் ஆதரவும் கூட பயனுள்ள வீடியோக்களை உருவாக்க எங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது. அப்போ நண்பர்களே, மேலும் பல ஹிந்தி கற்றல் வீடியோக்களை காண தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அதுவரையில் சந்தோஷமாயிருங்க, பாதுகாப்பாயிருங்க. ஹிந்தி சீக்கோ என்ற சேனலின் ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோவில் இருந்து விடைபெறுவது உங்கள் சீதா சுந்தர்.